நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னா சொந்தக்காரங்க எப்படி மை போடுவோம், அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் மை போடணும். அதனால யாரும் இருந்து போகாதீங்க. அமைதியா தீபாராதனை ஆக போகுது. இப்போ தீபாராதனை பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து சுவாமிய தரிசனம் பண்ணி எத்தனையோ விதமான நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் 2000 வருஷத்துக்கு முன்னே அவதாரம் பண்ணவர். அவருடைய திருக்கோயிலானது நம்மளுடைய காவேரிப்பட்டினம் தென்பண்ணை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது. சுமார் 300 வருஷமாக இந்த ஆதிசங்கர கோவில் இருந்திருக்கு. அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. இப்போ புனரமைச்சு இந்த ஆதிசங்கருக்கு கும்பாபிஷேகமானது வருகின்ற ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்கிறது. ஆகையினாலே நமக்கெல்லாம் குலகுரு ஒரு வழிகாட்டி இருந்தால்தான் பகவானை போய் நம்ம சரணடைய முடியும். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரனுடைய ஆலயமானது நமது தென்பண்ணை நதிக்கரையோரம் அமைந்துள்ள ஆசீர்வாதம் காலையில இருந்து வாங்கினே இருக்கிறேன். நிறைய இருக்கு. இங்கதான் இருக்காரு. முருகர் பார்த்தாரு, சிவனை பார்த்தாரு.